வணக்கம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்திருக்கிறது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் பார்த்தோமேனால் தங்கத்தின் விலை இன்றைய தினம் குறைய தொடங்கியிருக்கிறது. சவரன் 73,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு ரூபாய் 40 குறைந்து 1 கிராம் 9,170 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை கிராமுக்கு 2 குறைந்து 125 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று வெள்ளியின் விலை 127 ரூபாயிலிருந்து இன்றைய தினம் 125 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் 2 ரூபாய் குறைந்திருக்கிறது. அதாவது பார் வெள்ளி 1 கிலோ 1,25,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போன்ற தங்கத்தின் விலையும் ஏற்றமாக இருந்து வருகிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் தங்கத்தின் விலை மீண்டும் புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது தங்கம் விலை குறைய துவங்கி இருக்கிறது. இருந்தாலுமே கூட இந்த விலை உயர்வு என்பது நிலையானது அல்ல என்றும், அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டும் எனவும் தற்பொழுது தங்க நகை விற்பனையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது ஆடி மாதம் துவக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் தங்கத்தின் விலை பார்த்தோமேனால் மீண்டும் ஏற்றம் காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அமெரிக்கா இறக்குமதி வரியை 25% அளவிற்கு இந்தியாவிற்கு உயர்த்தியிருப்பதும் கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தற்பொழுது அமெரிக்கா இந்தியா நட்பு நாடுகளாக இருந்தாலுமே கூட அவர்களிடையே நடக்கக்கூடிய இந்த வர்த்தக போர் என்பது தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது கோபத்தில் இருக்கிறார். இதனால் பார்த்தோமேனால் இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இதனால் தங்கம் விலை பார்த்தோமேனால் பல புதிய உச்சங்களை காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்க நகை வாங்குவதற்கு தற்பொழுது சரியான நேரம் என தங்க நகை விற்பனையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை தற்பொழுது 70,000 75,000 என்ற அந்த இடைப்பட்ட விலையில் தான் தற்பொழுது விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களுக்கு இந்த விலை நீடிக்கும் என தற்பொழுது விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.